காஃபி ஷாப் போலாமா? இப்பவா? ம். சாரிங்க, அதுக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கணும். நீங்க லேட்டா வந்துட்டீங்க. இதுக்கு மேல அம்மா என்ன கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. நான் வேணா ஆன்ட்டிட்ட கேட்கவா? ஐயோ, கேட்டு அவங்கள சங்கடப்படுத்தாதீங்க. நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? 1 ஹவரா உங்களுக்காக வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். முன்னாடியே நீங்க வந்திருந்தா அந்த 1 ஹவர் உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். இப்ப முடியாது. அம்மாவும் பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரிங்க. பாய். பாய். எதுக்குடா உன் அச்சான்? நம்ம ஏரியா பொண்ணு ஒருத்திக்கு அவன் தம்பி லெட்டர் கொடுத்துட்டான். அவன் கூட்டு வச்சு 2 தட்டு தட்டினா. உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை? என்ன சத்தியா எப்படி சொல்றா? இல்லடா, அவன் டீசெண்டா லவ் லெட்டர் தான் கொடுத்துருக்கான். அவளுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறா, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல போறா. நீ எதுக்கு தேவையில்லாம அவன் மேல கை வச்ச? சத்யா, என்னடா? இல்ல முதல்ல லவ்னு சொன்னால காண்டாவ, இப்ப என்னமோ லவ்வுக்கு சப்போர்ட்லாம் பண்ற. சப்போர்ட் பண்ணி பேசுறானா? ஆமா, அவன் லவ் லெட்டர் கொடுத்து தப்பு இல்லைன்னு சொன்ன, அவனை சப்போர்ட் பண்ணி பேசுற. அப்ப அதான அர்த்தம்? இப்பவும் சொல்றேன், அவன் பண்ணதுல தப்பு இல்ல. இன்னும் அது ஒண்ணு இல்ல சத்யா. சத்யா, அப்ப என்ன அடிச்சவன் என்னன்னு கேட்பியா மாட்டியா? இல்லடா, நீ பண்ணது தப்பாவே இருந்தாலும் அவன் உன் மேல கை வச்சிருக்க கூடாது. வா என்னன்னு கேப்போம். ஆள கை வச்சா என் ரைட் ஹேண்ட் உன் ஃபேஸ்ல இருக்கணும். ஏய், இந்த ஏரியால வந்து யாருக்கிட்ட? டேய், என்னடா? யோ, டேய், நீங்க முன்னாடி போங்க, நான் வந்துறேன். என்னைய மீறி இந்த இடத்த விட்டு போயிருவியா? ஏன் எங்க போறா? ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க போங்கன்னா போங்க. வாங்கடா. போறோம் ப்ரோ, கை கல்லாம் அச்சு உடையிறோம். யார் மேல கை வச்சிருக்கா? சத்யா இருக்கா. எதுக்கோ கவலைப்படாத, சத்யா இருக்கா. போறோம், அவன் கைய உடைக்கிறோம் ப்ரோ. ஏண்டா நின்ட்ட? என்னாச்சு? இல்ல சத்யா இல்லாம நம்ம மட்டும் போய் என்ன பண்ண போறோம்? அம்மா இல்ல? ஆமால, நம்ம மட்டும் தனியா போனா அந்த குமார் நம்மள 4 காட்டு காட்டிடுவான்ல. ஆமா, சத்யாக்கு திடீர்னு முக்கியமான வேலை, அதுவும் இதை விட. இல்லடா, சத்யா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. இதை விட அவளுக்கு என்ன முக்கியமானதை பாத்துருமா? வா பாக்கடா. யோ, என்ன மறைச்சுக்கோயா. வேலை நம்ம கடிவில்ல போல இருக்கு. ஆனா சத்தம் மட்டும் கேட்டது. சசி வாங்கியிருப்பானோ? சீனே மாறிடுச்சு. யார் சட்டை மேல கை வச்சுன்னு இருக்க? கைய காலெல்லாம் உடைச்சிருவேன் பாத்துக்க. சத்யா, இங்க என்ன ஏது நடந்ததுன்னு தெரியாம என் மேல கை வைக்கிற. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், சார் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். சாரா? இதுதான் முக்கியமான வேலையோ? அமுல் பேபி இப்ப சார் ஆயிட்டாராண்டா. இவன் என்ன பண்ணான்னு ஏதாவது கேட்டியா? சார மரியாதை இல்லாம பேசின்னு இருக்க. தப்பு பண்ற ஆள் இவர் கிடையாது. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு, இல்ல சா வச்சிருவோம் உன்னை. ஓடா. இல்ல, இந்த சார்லாம் சொன்னீங்கல்ல, அது என்னதானே? ஆமாண்டா. தாவா. இதுக்கு கேட்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு. இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி ஹவுஸ் இட், நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? தப்பு பண்றதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும். நீ ஒரு அமுல் பேபி பால் டப்பா. உன்னை யாராவது ஏமாத்துவாங்களே தவிர நீ யாரையும் ஏமாத்த மாட்ட, தப்பும் பண்ண மாட்ட.
அப்படி ஒரு அம்மாஞ்சி நீ. மாப்பிள்ள இவனை காலி பண்றாளா இல்ல பாராட்டுறாளா? டோட்டலா டேமேஜ் பண்றா. நீ வாலண்டரியா வாண்டடா. ஏன் வண்டில ஏறி அசிங்கப்படுற? கால ஏறா கால் வலிக்குது. குசு குசு விடவே மாட்டீங்களாடா? லவ் சாங்க தக்காளி. ஆ சத்யா ஆட்டோ மாத்திரா. டேய் ஏன்டா பாட்டை மாத்தின? நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? உனக்கு தான் லவ் சாங்கே பிடிக்காதே. ஏய் அது லாமு இது லாப்பிடா. லவ் வந்ததுக்கு முன் லவ் வந்ததுக்கு பின். டேய் யார் மேலடா லவ் வந்தது? டேய் பட்டாசு, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும், முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கணும், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து பண்ணுண்டா. இல்லைனா நீ ஏமால் நினச்சிட்டு ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? முதல்ல ஆரம்பிச்சே போய் தெரிஞ்சு போச்சே. அடிக்கடி மீட் பண்ணி சொன்னேன், மீட் பண்ணீங்களா? ஆ இப்ப அவர் கொண்டுனா உனக்கு பதறுது. மாக்கா அடி வாங்கினது கூட உனக்கு பெருசா தெரியலையே. அவருக்குன்னு ஒண்ணுன்னே பாஞ்சு போயில நிக்கிற. டேய் ஏதோ தெரிஞ்சவனாச்சே, பிரச்சனையில மாட்டிக்கிட்டானேன்னு தான் போனேன். உடனே எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு போடாதீங்க. எட்ரா ஏய் என்னடா ஓய் அங்க பாரு. பாத்தியா நம்மளை வேலை பார்க்க சொல்லிட்டு அக்கா என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு. ஃபோக்கஸ் ஃபுல்லாக தலைவிக்கு இங்கே இல்லை, அங்கே இருக்கு. எங்க? சாரு ஒரு வாரம் இருக்க மாட்டாரு, ஹைதராபாத் போறாரு, பார்க்க முடியாதுல்ல. ஆமா. அதான் தலைவி ஃபுல் மூட் அவுட்டு. ம். இப்போ பாரு என்ன அமுல் இப்படி நம்ம கடமை வராம இருக்கு. எங்க எங்க ஏதோ எதுவுமே இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அமுல் பேபின்னு சொன்னா அப்படி பார்த்து இருந்துச்சு பார்க்குறா. உன் உள் மனசில் எதுவுமே இல்லாமலா இப்படி பதறா? நீ என்கிட்ட ஒத்துவானா சத்யா? ஆனால் நீ உடனே நீ டெஸ்ட் பண்ணி பாரு. நீ பார்க்கணும்னு நினச்சினா அவர் முன்னாடி வந்து நிற்பாரு. ஒழுங்கா வேலையை மட்டும் பாக்குறதா இருந்தா பாரு, இல்லனா வெளியே ஏஞ்சி போயிடு. தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சிருந்தா சோச்சிரும்.